என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோஸ்க்கெலாம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் நிறைய பேர் பார்த்துட்டு நல்லாயிருக்கு, சில பல கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வர வீடியோஸில் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சில பேர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, சரி அதுவே இன்றைக்கி டாப்பிக்காக பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி விஜய் அண்ணா வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒரு கண்ணுன்னு சொன்னதை ஏன் ப்ரோ எல்லா வீடியோலையும் வந்து சொல்லி காட்டுறீங்க, அப்படி என்ன அது பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சில நண்பர்கள் கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது, கிளாரிஃபிகேஷன் வீடியோ மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, வை தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் என்றால் என்ன, எதுக்கு தமிழ் தேசியம் இப்போது தமிழ்நாட்டுக்கு அவசியம்? தமிழ் தேசியம்ன்ற ஒரு ஐடியாலஜி வந்து இன்னைக்கு நேற்றுலாம் வந்ததில்லை, இல்லை நாம் தமிழர் அண்ணன் சீமான் வந்ததுக்கப்புறம்லாம் அது வந்தது இல்லை. எப்போவோ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தமிழ் தேசியம்ன்ற ஒரு ஐடியாலஜி இருக்குது நம்மக்கிட்ட. ஏன் தமிழ் தேசியம் இப்போதைக்கு நமக்கு அவசியம் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் டீப்பாக போக வேண்டிய டாபிக். கடைசியாக வந்து நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணது எப்போனா, கடைசியாக வந்து காமராஜர் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஒரு தமிழராக இருந்தாலும் தமிழர்களுக்காக எதுவும் பண்ணாதனால, ஸோ அதை நம்ம தமிழர்களுக்கான ஆட்சி அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியாது. அதுக்கடுத்தது எடப்பாடி அவர்கள் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ கடைசியாக என்னடா எடப்பாடிக்கு முன்னாடி ஆட்சி பண்ணது யாருன்னு கேட்டோன்னா காமராஜர்னு சொல்கிறேன், அப்போ நடுவில் இருந்தவங்களாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கும் அந்த புரிதல் 2016க்கு முன்னாடி இல்லை. இப்போ தான் அது எனக்கே தெரியும். நம்ம காமராஜருக்கு அப்புறம் ஒரு தமிழால் கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இல்லை. இதனால நம்ம வந்து என்ன தூய்மைவாதம் பேசுகிறோமா அப்படின்னா அப்படி கிடையாது. பொதுவாக நாம் தமிழர் எடுத்து முன்வைக்கிற தத்துவம் என்னன்னா, எல்லாரும் வாழ்வோம், நாங்கள் தான் ஆளுவோம், அவ்வளோதான். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. இதுதான் பொதுவாக தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விளக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் தமிழ்நாட்டில் தமிழர் ஆளணும், ஏன் வந்து வேற ஒரு மொழி ஆளுங்க ஆளுனா என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் வேற ஒரு மொழி ஆளுங்க தமிழர்கள் ஆளணும்னு சொல்கிறத விட சில இன்டர்லெக்சுவல்ஸ்லாம் பேசுவானுங்க. என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே சில பேர்லாம் இருப்பானுங்க, நீ வந்து பயங்கரமான தமிழ் தேசியவாதி, நீ வந்து இன தூய்மை பேசுகிற அப்படின்லாம் பேசிட்டு அவனுங்க கேட்குற கொஸ்டின் என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு நீ சொல்லக்கூடாது, ஒரு நல்ல தலைவர் ஆளணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, இதை வந்து நீங்கள் வந்து கேரளாவில் ஏன்டா போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் கேட்டால் அவன் அதுக்கான பதில் என்ன சொல்லுவான்றது எனக்கு தெரியல. இதே தான் ஆந்திராவில் போய் இதை வந்து பேச முடியுமான்றதும் தெரில. கர்நாடகாவில் இதை பற்றி பேசினாலே என்ன பண்ணுவாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அந்த வந்து இந்த திராவிடன்ற கான்செப்ட் இருக்குன்னா, தமிழகத்தை ஆள்றதுக்கும் வாழ்வதற்கும் ஒரு புதுசாக ஒரு சொல்லு கண்டுபிடிச்சிருக்காங்களே, அதுதான் திராவிடம். திராவிடன்றது ஒன்றுமே இல்லை, மற்ற மொழிக்காரங்க நம்ம தமிழர்களை ஆட்சி பண்ணுறதுக்காக எடுத்து வரப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் திராவிடம். திராவிடத்தில் என்னென்னா, தமிழர்கள் அதிகாரத்தில் இருக்க மாட்டாங்க. இப்போவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி இருந்தது இல்லையா, திமுக ஆட்சி, அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 தெலுங்கு அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. இதுதான் வந்து நிதர்சனம். ஸோ உங்களுக்கே தெரியும் இது எந்த மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை, தமிழ் தேசியம் எதனாலலாம் முக்கியம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. கடைகளில் எந்த ஒரு கடையிலையும் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ஒரு முக்கியமான போர்ட்லேயே ஆகட்டும், இல்லை உள்ளே இருக்கிற மெனு கார்ட்லேயே ஆகட்டும், எதுலையுமே இப்போ நான் பேசும்போதே என்னோடய வாயிலேருந்து மெனு அப்படின்னு தான் வருது, விலைப்பட்டியல்ன்றது வரமாட்டேது. ஸோ இந்த நான் 90s பிறந்த எனக்கே வந்து வாயில் வந்து அடிக்கடி இங்கிலீஷ் வருதுன்னா, அப்போது இதுக்கு மேலே வளர்கிற குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஜென்ரேஷன் உருவாயிட்டாங்க. தமிழ் படிக்க தெரியாத, தமிழ் எழுத தெரியாத ஒரு ஜென்ரேஷன் உருவாயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகிடுதுன்னா ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்க தெரியுற இல்லை எழுத தெரிகிற பசங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம ஆட்சி செஞ்சவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஹிந்தி தெரியாது போடா அப்படின்லாம் பேசிட்டு அவங்க வந்து அவங்களோட பேர குழந்தைங்கள்லாம் ஹிந்தி ஸ்கூல்லேயும் அவங்க நடத்துகிறதும் இந்த மாதிரி வேலைலாம் கூட பார்ப்பாங்க.
ஆனால் நம்மளோட குழந்தைங்க எந்த லாங்குவேஜும் கற்றுக்காம, முக்கியமாக தமிழ் கற்றுக்காம, ஃபஸ்ட்டு லாங்குவேஜாக வந்து இங்கிலீஷு, அதுக்கப்புறம் செகண்ட் லாங்குவேஜாக வந்து வேற ஒரு மொழி அப்படின்றதுல பழக்கம்லாம் இப்போது சிபிஎஸ்சி சிலபஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சதுலேருந்து எப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்த 2K கிட்ஸ்க்கு தமிழ் படிக்கவும் தெரில, எழுதவும் தெரில. உங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எதாவது டவுட்னா ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் எதாவது குழந்தை இருந்ததுன்னா ஒரு 5 லைன் தமிழ் அவங்க எழுத சொல்லுங்கள், ஒரு பேரா. எத்தனை தப்பு வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிலமையில தமிழ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றணும். தமிழ் வந்து மக்களுக்கு வந்து நம்ம மொழி செத்துட்டா நம்ம இனம் செத்துரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நமக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். இதை வந்து ஃபஸ்ட்டு தடுக்கணும். தமிழ் மொழியை மீட்டுருவாக்கம் பண்ணணும்னா தமிழ் தேசியம் அவசியம். அது மட்டும் இல்லை, கோயில்களில் வந்து தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். இது எப்படி இதை கேட்கும் போதே, இந்த போர்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோபம் வரும். எங்கள் ஊரில் என்னடா தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும், எங்கள் ஊரில் தமிழில் தான்டா அர்ச்சனை பண்ணணும், எதுக்கு எனக்கு வேற்று மொழியில் அர்ச்சனை பண்ணணும்? எனக்கு பிடிச்ச கடவுளை என்னோட மொழியில் அர்ச்சனை பண்ணாதானே எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி வரலைன்னா, இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயில் ஆகட்டும், இல்லை திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆகட்டும், இல்லை கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் ஆகட்டும், இந்த மாதிரி கோயிலெல்லாம் தமிழ் வந்து தமிழில் அர்ச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. தமிழ் வந்து கோபுரமே ஏறி இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நாம் தமிழர் வரணுன்றதுக்கு நான் வலியுறுத்துகிறேன் மக்கள்கிட்ட. ஸோ இதெல்லாம் தான் பெரிய விஷயமா இருக்குது. தமிழ் தேசியம் ஏன் அவசியம் அப்படின்னா, நம்ம தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து மீட்டுருவாக்கம் பண்ணணும்னா தமிழ் தேசியம் கண்டிப்பாக அவசியம். இதை வந்து மக்கள் உணரணும். மோஸ்ட்லி வந்து இதுக்கு மேலே நான் ட்ரை பண்ண பாருங்கள், இதுக்கு மேலே முயற்சி செய்ய பாருங்கள். தமிழில் பேசுகிறதுக்கும் தமிழில் கையெழுத்து போடுறதுக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம பேச்சு வழக்கிலே தமிழில் வந்து நிறைய ஆங்கில வார்த்தை கலக்கிறதுனால ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த ஆங்கிலம்னு நான் பேசுகிறதுனால எனக்கு அது டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. மீதி இருக்கிற மொழிகளெல்லாம் வந்து இங்கிலீஷ் எப்படி சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் இங்கிலீஷ்ன்ற மொழிக்கே வந்து ஒரு வேர்டு வந்து கண்டுபிடிச்சி ஆங்கிலம்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எனக்கு அது பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. எப்பேற்பட்ட மொழி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சீமானண்ணன் சொல்லுவார். மற்றவங்களாம் தாய்மொழியில் பேசுகிறாங்க, ஆனால் நம்ம தமிழர்கள் மட்டும்தான் மொழிகளின் தாய்மொழியை பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அது கேட்கும் போதெல்லாம் ஒரு டைம் கேட்கும் போதெல்லாம் அது மாதிரி புல்லரிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழ் மொழியை நம்ம வந்து இப்போ இழந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா தமிழ் தேசியம் வந்து மிக மிக அவசியம். அது மட்டும் இல்லை, தமிழ் தேசியம் ஏன் அவசியம் அப்படின்னா, தமிழர்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் நம்ம தமிழர்களோட மலைகளாகட்டும், ஆறுகளாகட்டும், கனிம வளங்களாகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு தமிழர் ஆட்சி கீழே வந்தால் தான் நம்மளால் அதெல்லாம் பாதுகாக்கணும். யாரோ ஒருத்தவங்க ஆட்சி பண்ணுறதுனால அவங்க இந்த இனத்துக்கு எப்படி சொல்கிறது, யாரோ ஒருத்தவங்க ஆட்சி பண்ணுறதுனால அவங்களுக்கு இதுக்கான ஒரு அவசியம் இல்லாமல் போயிடுது. இது எதுக்கு நம்ம காப்பாற்றிக்கிட்டு இந்த மண் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது. தமிழ் தேசியத்தை பற்றி சொல்லணும்னா இன்னும் சொல்லினே போகலாம். மக்களாகிய உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு 70-60 வருஷம் திராவிடத்தை ஆட்சி செய்ய விட்டீங்க. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு தமிழ் தேசத்துக்கிட்ட ஆட்சியை கொடுங்க. நாங்கள் எப்படி ஆட்சி பண்ணுறோன்றதை ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்கள். வாய்ப்பு கொடுத்தா தான் யாராக இருந்தாலும் அதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். வாய்ப்பே கொடுக்காம நீங்களாம் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் வரணுமே அப்படின்னு சொன்னால் எப்படி வர முடியும்? நீங்களாம் ஓட்டு போட்டால் தானே வர முடியும். ஒரு வாட்டி ஓட்டு போட்டு பாருங்கள். இப்போ வந்து இருக்கிற விஜயும் திராவிடம் தான் பேசுகிறாரே தவிர அவர் தமிழ் தேசத்தை பற்றி இதுவரையும் ஒன்றாச்சு நம்ம பேசி நம்ம பார்த்துருக்கோமான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், 2009 வந்து போர் நடந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணப்போ ஒருவேளை தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கட்சி இருந்து ஆட்சி நடத்தியிருந்தா அதெல்லாம் நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையும் அதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் சில பேர் கலாய்க்கிறானுங்க. என்னென்னா, சீமான் அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்துட்டு ஐபிஎல்ல பேன் பண்ணிடுவார், சிஎஸ்கே வந்து சிஎஸ்கேக்கு பதிலாக தமிழ்நாட்டையே ஒரு டீமாக ஆக்குவாங்க அப்படின்றார். ஆக்சுவலாக சிம்பிள். அவர் சொல்கிற கான்செப்ட் என்னென்னா, சிஎஸ்கேன்னு ஒரு டீம் இருக்குது, அதில் வந்து தமிழர்கள் இருக்காங்களா அப்படின்றத கேட்குறாரு. இதுக்கான பதிலை நேர்மையாக ஒருத்தன் கலாய்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், உன்னோட மாநிலத்துக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அது ஓகே, ப்ரைவேட்டாக நடத்துகிற ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட்டாக அது ஒரு கிளப்பாக இருக்கலாம். இருந்தாலும்
உன்னோட மாநிலத்தில் ஒரு 2-3 பேர் வச்சு அந்த கிளப்பை நடத்தினால ஏன் வந்து ஒருத்தர் கூட அதில் இப்போ பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட அதில் தமிழர்கள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆதங்கலத்தில் தான் அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரே தவிர மற்றபடி இதில் வந்து இவனுங்கெல்லாம் கலாய்க்கிற மாதிரி ஐயோ சீமானன் வந்து அப்படியே பயங்கரமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு டீம் வரும்போது நீ ஆட்சி கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்றத நாங்கள் பண்ணி காட்டுறோம். இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பின விஷயம். தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு அவசியன்றது நான் ஓரளவு தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி என்னால் ஃபுல்லாக அதனால் சொல்ல முடியல. ஸோ நான் வருகிற வீடியோஸில் நான் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கலெக்ட் பண்ணுற டேட்டா வச்சு நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.